தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் பிரச்சாரம் களை கட்டி வருகிறது. தேர்தல் பிரச்சாரங்களின் போது விஜய் கையாளும் உத்தி பொதுமக்கள் ரசிகர்களை நோக்கி அவர் செய்யும் பாவனைகள் கவர்ந்திருக்கும் விதமாக அமைகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரியில் விஜய் நடத்திய ரோட் ஷோ அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கன்னியாகுமரியில் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென சைக்கிள் ஓட்டி சாலையின் இருபுறமும் இருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். சைக்கிள் ஓட்டியபடியே அவர் வாக்கு சேகரித்தது ரசிகர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. விஜய் சிறிது நேரமே அங்கு சைக்கிள் ஓட்டினார். மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் அவரால் தொடர்ந்து சைக்கிள் ஓட்ட முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து மீண்டும் தனது பரப்புரை வாகனத்தில் ஏறி அனைவருக்கும் கையசைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார். விஜய் சுமார் 300 மீட்டர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையில் சைக்கிள் ஓட்டியதாக தெரிய வந்துள்ளது. மேலும் ஒரு இடத்தில் விஜய் சைக்கிளில் வட்டமடித்தபடியே கையசைத்து பொதுமக்களை உற்சாகப்படுத்தினார். விஜய் ஏற்கனவே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சைக்கிள் ஓட்டிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வரவேற்பை பெற்றது. காரைக்குடியில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து கன்னியாகுமரியிலும் விஜய் சைக்கிள் ஓட்டியதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சில மாவட்டங்களில் அவரது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு குறைவான நேரமே காவல்துறையால் ஒதுக்கப்பட்டிருந்ததால் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்படுகின்றனர். அதனை ஈடுகட்டும் விதமாக அவரின் சைக்கிள் பிரச்சாரம் விஜய்க்கு கை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சைக்கிள் பிரச்சாரம் திடீரென உருவானதில்லை என தாவேகா வட்டாரங்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே கன்னியாகுமரியில் உள்ள சைக்கிள் கடையில் தாவேகா கட்சி நிர்வாகிகள் சிலர் 3 சைக்கிள்களை வாங்கியிருந்ததாகவும் அதை உயரமான ஒருவர் ஓட்டும் வகையில் உயரத்தை அட்ஜஸ்ட் செய்து தருமாறு கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த சைக்கிள்களை ஒரு வாகனத்தில் முழுமையாக மூடி எடுத்து வந்துள்ளனர். விஜய் சைக்கிள் ஓட்டிய காட்சிகள் செய்திகளிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியான பிறகு ஆஹா, இது நம்ம கடையில் வாங்கியதாயிற்றே என கடைக்காரர்களுக்கு தெரிய வந்ததாம். பொதுவாக விஜய் அணியும் ஷர்ட்டுகள், பேண்ட், வாட்ச், ஷூ, செருப்பு என பல்வேறு பொருட்களும் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். விஜய் பயன்படுத்திய அதே பொருட்களை தாங்களும் வாங்கி அணிய வேண்டும் என ரசிகர்கள் பொதுமக்கள் விரும்புவார்கள். அதனை வாங்குவதற்காக தேடி அலைவார்கள். அந்த வகையில் விஜய் ஓட்டிய அந்த சைக்கிள் குறித்தும் சில சுவாரஸ்ய தகவல்கள் வெளிவந்துள்ளனர். விஜய் ஓட்டிய அந்த சைக்கிள் லூசிஃபயர் பைசைக்கிள்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும். விஜய் ஓட்டியதால் அது மிகவும் காஸ்ட்லியாக இருக்கும் என எண்ணிவிட வேண்டாம். இதன் ஆரம்ப விலை 11,000 ரூபாயிலிருந்து தான் தொடங்குகிறதாம். இந்தியாவின் மிகவும் பிரீமியமான சைக்கிள் பிராண்ட் என அடையாளப்படுத்திக் கொள்ளும் இந்த லூசிஃபயர் ஒரு உள்நாட்டு தயாரிப்பாகும். ஹரியானா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தின் சைக்கிள் ரகங்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். இதை மிகவும் எடை குறைவான அலாய் ஃப்ரேம்கள் மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பிரீமியமான கியர் சிஸ்டம்கள், டியூயல் டிஸ்க் பிரேக்குகள், இரட்டை அடுக்கு அலாய் ரிம்கள், மிகவும் ஸ்மூத்தான முன்பக்க சஸ்பென்ஷன் அமைப்பு என பல்வேறு வசதிகளை கொண்டுள்ளனர். இந்த சைக்கிள்கள் லூசிஃபயர் நிறுவனத்தின் ராபர் என்ற வகை சைக்கிள் 11,199 ரூபாய் என்ற விலை கொண்டதாகும். இதுவே அந்நிறுவனத்தின் ஆரம்ப மாடல் சைக்கிள் என்பது கவனிக்கத்தக்கது. இதேபோல இந்த நிறுவனத்தின் பிளாக் டாக் என்ற சைக்கிள் ரகத்தின் விலை 35,000 ரூபாய் ஆகும். இதுவே அந்த நிறுவனத்தின் அதிக விலை கொண்ட மாடல் என்பது கவனிக்கத்தக்கது. இதுபோக குழந்தைகள் பயன்படுத்தும் விதமாக 5 மாடல்களில் சைக்கிள் ரகங்கள் உள்ளனர். அதன்படி 5,100 ரூபாய் என்ற ஆரம்ப விலை கொண்ட போட்டான் மாடல் முதல் ரூபாய் 11,155 என்ற விலையிலான ஃப்ரூட்டி என்ற மாடல் வரையில் பைசைக்கிள்கள் விற்பனைக்கு உள்ளனர். இந்த சைக்கிள்கள் 3 பிரிவுகளில் விற்கப்படுகின்றனர். மவுண்டைன் சைக்கிள்கள், ஹைபிரிட் சைக்கிள்கள் மற்றும் சிறுவர் சைக்கிள்கள் என 3 பிரிவுகளாக உள்ளனர். விஜய் ஓட்டிய பிறகு நாடே உற்று பார்க்கும் சைக்கிள் பிராண்டாக லூசிஃபயர் மாறியிருக்கிறது. பலரும் விஜய் ஓட்டிய அந்த சைக்கிள் எது, அதன் விலை எவ்வளவு என்று இணையத்தில் தேடத் தொடங்கியுள்ளனர். விஜய் இந்த மாடல் சைக்கிள்களை ஓட்டி வந்ததால் பலரும் தற்போது இதன் மீது கவனம் வைத்து இந்த சைக்கிளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் விஜய் தனது அடுத்தடுத்த பரப்புரைகளிலும் இதே போல சைக்கிளில் சென்று பிரச்சாரம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.